சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்ட சொல்றாங்க, அம்மா, ரோகிணி நான் ஆஃபீஸ் போட்டதெல்லாம் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இப்போ என் பிஏ மூலமாக எனக்கு இன்னொரு சின்ன ஆர்டரும் கிடச்சிருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய பொருளெல்லாம் கொடுக்க சொல்லி அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்கம்மா. ஆனால் ரோகிணிக்கு தான் என்னை பற்றி புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல, மனோஜ் அப்படியெல்லாம் சொல்லாத. ரோகிணி இப்போ மீனா இல்லைனாலும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு பொறுப்பான மருமகளா உனக்கு பிஸ்னஸ்லேயும் உதவி செய்கிறானா. நீ கண்டிப்பாக ரோகிணி பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. புதுசாக பிஏ அங்கே வந்து உன் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம். அவங்க மூலமாக உனக்கு சின்ன ஆர்டர் தானே கிடச்சிருக்கு. ஆனால் ரோகிணி மூலமாக தான் உனக்கு 10 லட்ச ரூபா பணமும் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சால் பெரிய லாபமும் கிடைக்கும். ரோகிணியால் தான் நீ நல்லபடியாக முன்னேறிக்கிட்டே வர. ஆனால் முத்துவை பார்த்தியா, மீனா வீட்டில் இல்லைன்னு உடனே சவாரிக்கு கூட போகாமல் வீட்டிலையே உக்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜும், ஆமாம்மா, மீனா இங்கே முத்து வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பிஸ்னஸை யார் பார்த்துக்கிறது? இல்லை என்ன மாதிரியே மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, பூ கட்டி கொடுக்குற ஆர்டர் கிடச்சிருக்கே, கோகிலாவோட ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்கல்லம்மா, அந்த ஆர்டரை அப்போ மீனா செய்ய மாட்டாங்களா? அப்போ மீனாவுக்கு நல்ல வருமானம் வராதா? இல்லை எதுக்காக கேட்டேன்னா, எனக்கு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு என்னை பற்றி ரோகிணி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது, ரோகிணியால் எனக்கு உதவி கிடச்சிருக்குன்னு எல்லார்கிட்டேயும் ரோகிணி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, மீனாவுக்கும் இப்படி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, மீனா பெரிய ஆளாக வரப்போகிறா அப்படின்னு மீனாவை விட்டு கொடுக்காம முத்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தால, அப்போ இனி முத்து யோசிச்ச எதுவுமே நடக்காது அப்படி தானம்மா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மனோஜ், இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நீ எவ்வளோ படிச்சிருக்க, நல்லபடியாக முன்னேறணும்னு நீ எவ்வளோ ஆசைப்படுற, அதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறியே. ஆனால் அந்த மீனா அப்படியா, என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டு வேலையை கூட சரியாக கவனிக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தா. இப்போ இங்கே முத்து தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என் பேச்சை கேட்டாள் அந்த மீனா? இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து இந்த வீட்டிலே இருந்திருந்தா வீட்டு வேலையெல்லாம் மீனாவே பார்த்துருந்துருப்பா. வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு தானே என்னை எதிர்த்து பேசிட்டு போனா. இனி அந்த பிஸ்னஸை மீனா பார்த்தா என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன? அதன் மூலமாக மீனாவுக்கு மட்டும் எப்பயும் நல்ல வருமானம் வரவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, மீனாவுக்கு இப்போ பெருசாக எந்த வருமானமும் இல்லை. இப்போவே முத்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதுனால என்னை எதிர்த்து பேசுகிறா. இப்போ அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டா. உன்னை விட மீனாவுக்கு நல்ல வருமானம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மீனாவை கையில் பிடிக்க முடியுமா? என் பேச்சை கேட்பாளா என்ன? இந்த வீட்டுக்கு வந்தாலும் வீட்டு வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து பேசுவா. அந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னா மீனா இப்படி அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்கணும். மீனா அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடாது. முத்துவும் இப்படியே வீட்டில் இருந்தால் கொஞ்ச நாளையில் உங்கள் அப்பா இந்த வீட்டில் இருக்காத முத்துன்னு அனுப்பிடுவார். நாம் நினச்சது எல்லாமே நடக்கும். முத்துவும் மீனாவும் மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னு வையி, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நாம் நினச்சதை இந்த வீட்டில் செய்யலாம். உனக்கும் ரோகிணிக்கும் எப்பயும் போல் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. முத்து மீனா இருக்கிறதுனால தான் உங்கள் அப்பா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ முத்து இங்கே இருக்கான், ஆனால் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறத பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. உடனே மனோஜும், ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்படி இந்த முத்து என்னதான் செய்ய போகிறான்னு பார்க்க தானே போகிறேன். மீனாவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா நீங்கள் மீனாவை வீட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடாதுமா. அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பிடணும். என்னைக்கா இருந்தாலும் ரோகிணி மட்டும்தாம்மா அவங்க மருமக. மீனாவை நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது, புரியுதுல அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே இங்கே விஜயாவும், எல்லாம் எனக்கு தெரியும் மனோஜ், சந்தோஷமாக உனக்கு கிடைச்ச இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நீ நல்லபடியாக செய்யணும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே 30 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு வீடு வாங்க முடியாமல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. எல்லார் முன்னாடி உனக்குன்னு பெரிய வீடாக நீ வாங்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு முத்து மீனான்னு எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும். மாடியில் நம்மளால் ரூம் கட்டவே முடியல. ஆனால் மனோஜ் அம்மா பேச்சை கேட்டதால் இப்போ நல்லா முன்னேறி வந்துட்டானேன்னு உன்னை பார்த்து பொறாமப்படணும். நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும். புரியுதில்ல மனோஜ் அப்படின்னு மீனா முத்துவை பற்றி விஜயா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு மனோஜ். விஜயா பேசுகிற எல்லாத்தையும் கிச்சனில் நின்று கேட்டுட்டு இருந்த ரோகிணி அப்போ தான் நினைக்கிறாங்க, விஜயாத்த சொல்கிறதும் சரிதான். மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காகவே வீட்டு வேலை எல்லாத்தையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடச்சா மறுபடியும் இங்கே மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்துருவாங்களே. அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காகவே மீனா முத்துக்கிட்ட உதவி கேட்பாங்க. இப்போ முத்துவும் மீனாவும் பேசுறது இல்லைனாலும் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக
முத்து கண்டிப்பாக மீனாவுக்கு உதவி செய்வார். அப்படிலாம் நடந்தா இந்த ஆர்டரை மீனா ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்க. நல்ல வருமானமும் வரும். அப்புறம் என்ன, மீனாவை இந்த வீட்டுக்கு முத்து கூப்பிட்டு வந்துருவாரு. இதெல்லாம் நடக்கக்கூடாதே. முதல்ல கோகிலாவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினது மீனா தான். மீனாவுக்கு தான் அவங்க ஆர்டரை கொடுத்தாங்க. பூ கட்டி கொடுக்குற ஆர்டர் மீனாவுக்கு கிடைச்சதால தான் மனோஜுக்கும் இந்த பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். மீனா பெரிய உதவி தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் மீனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு இந்த ஆர்டரை நல்லபடியாக அவங்க செஞ்சு முடிக்கவும் கூடாது. இதன் மூலமாக அவங்களுக்கு எந்த வருமானமும் வரக்கூடாது. எப்படியாவது மீனாவுக்கு மட்டும் இல்லை, மீனாக்கு மீனாவுக்கு இந்த ஆர்டர் மூலமாக பெரிய பிரச்சனை செய்யணுமே. மீனா இனி இந்த ஆர்டரை செய்யவே மாட்டாங்க அப்படின்னு இங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டு ஒரு முடிவெடுக்கணும். அப்படிலாம் நடந்தா மீனாவுக்கு இனி எந்த ஆர்டரும் கிடைக்காது. மீனா எப்பயும் போல பூ கொடுக்க போவாங்க. தன்னுடைய வேலையை பார்த்துட்டு அவங்க அம்மா வீட்டிலேயே இருந்துருவாங்க. வருமானமே இல்லைன்னா அப்புறம் மீனா எங்கே பிஸ்னஸ் செய்கிறது? எப்படி பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும்? இங்கே விஜயாத்த பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு தோணுது, நான் ஏதாவது கண்டிப்பாக மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வெளியூருக்கு போன வித்யா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணியும், என்ன வித்யா எங்கே இருக்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்கிட்ட பேசவும் முடியல, உன்னை பார்க்கவும் முடியல. முருகன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரான்னு கேட்க, ஆமாம், முருகன் இப்போ என்னை வெளியூருக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆமாம் ரோகிணி, நீயும் ஃபோன் பண்ணவே இல்லை, மகேஸ்வரியும் ஃபோன் பண்ணலை, அதான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இப்போ எங்கே இருக்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கேன். இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, நான் பார்லருக்கு கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? இங்கே மனோஜ் புது பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருந்தியே, என்னாச்சுன்னு கேட்க, பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கிறதுனால வீட்டில் எல்லாரும் என்ன பெருமையாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயாத்த மனசு மாறினதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்லை, மீனா இப்போ எங்கள் வீட்டிலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? மீனா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. உடனே ரோகிணியும், என்ன வித்யா, மீனா தான் உன்னுடைய ஃப்ரெண்டாச்சே, அவங்கக்கிட்ட எப்பயுமே ஃபோன் பண்ணி பேசுவியே, ஏன் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனதை உன்கிட்ட சொல்லலையா? மீனா முத்து முன்னாடி நின்று தானே உன்னுடைய கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. அவங்க மூலமாக தானே இங்கே முருகனை பார்த்தேன் பேசினேன் அப்படின்னு மீனாவை எப்பயுமே பாராட்டி பேசுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, ஆனால் மீனா அப்படி இல்லை, என் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமானவங்க. அவங்க கிட்ட அப்பப்போ பேசுவேன், ஆனால் இப்போ நான் பேசலையே. என்ன நடந்துச்சு? மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் தான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன செஞ்ச? அப்படியே மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்க முடியலன்னு ஓ மாமியார் பேச ஆரம்பிச்சிருவாங்களே, எப்படியும் மீனாவை வர வச்சிருவாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, இனி மீனா வரவே கூடாதுன்றதுக்காக மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போன உடனே வீட்டு வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ல. வீட்டில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறேன். எனக்கு சமைக்க தெரியாது தான், இருந்தாலும் இத்தனை நாள் சமைக்க தெரியாத மாதிரி ஏமாத்திட்டு இருந்தேன். இப்போ மீனா இல்லை, அவங்க வரவும் கூடாதுன்றதுக்காக நல்லா சமைக்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால கேட்டதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ மீனா வீட்டுக்கு வரணும்னு யாரும் நினைக்கல. அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. மீனா முத்து மேலே உள்ள கோவத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதா வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. பாட்டி வீட்டுக்கு போனப்ப தேவையில்லாமல் எங்கள் அம்மா என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் செய்கிறதுக்காக அங்கே போயிருந்தப்ப மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. உண்மை தெரிஞ்ச மீனா அந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல முடியாமல் எனக்காகவும் கிருஷிக்காகவும் உண்மையை சொல்ல முடியாதுன்றதுக்காக இங்கே முத்துவை இப்படி உண்மையை சொல்லாமல் இருந்தால் ஏமாத்தின மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும்னு அவங்களே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு உதவி செய்யணும்னு நினச்ச மீனா இப்போ இந்த வீட்டு மருமகளாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வித்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ரோகிணி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் வித்யா, உன்னுடைய ஃப்ரெண்டு மீனா எனக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும். இனி மீனா மறுபடியும் வந்தா உண்மையை சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது? அதனால பொறுப்பான மருமகளாக மாறிட்டேன். வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வேற என்ன செய்ய முடியும்? என்னால் இதெல்லாம் செய்ய முடியும்னு எனக்கே இப்போ தான் தெரியும். மனோஜும் விஜயாத்தையும் என்னை பாராட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி உனக்கு சமைக்க தெரியாது, இப்போ நீ கிச்சனில் வேலையெல்லாம் பார்க்குற, நல்லா சமைச்சு கொடுக்குற அப்படின்னு எனக்கு அவங்கக்கிட்ட நல்ல பேர் கிடச்சிருக்கு. இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? இப்போ மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சதால மீனா அந்த ஆர்டரை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரோகிணி நீ செய்கிறதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்க, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க?
என் வாழ்க்கைக்காக இதெல்லாம் செஞ்சா தானே எல்லாரும் என்ன நம்புவாங்க, நல்ல மருமகன் ஏத்துப்பாங்க. என்ன மீனா உனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க முத்துவும் மீனாவும் உதவி செஞ்சதால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது, இல்ல ரோகிணி. இருந்தாலும் இப்படியெல்லாம் மறுபடியும் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மீனா ரொம்ப பாவம். உன்னை பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே இங்க வந்து மீனாவோட இடத்துல நானா இருந்திருந்தா, நான் உன்னை வந்து கண்டிப்பா உன்னை பத்தின உண்மைய எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பேன். ஆனா பாவம் மீனா என்ன செய்யன்னு தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே. சரி, அவங்க தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. இனியாவது அவங்களுக்கு பிரச்சனை செய்யாத. அவங்க வேலைய பார்க்கட்டுமே. எப்படியா இருந்தாலும் முத்து மீனாவ பார்த்து பேசி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது, அப்படிலாம் நடக்காது. மீனா இந்த ஆர்டர் வந்து செய்ய போறதில்ல. முத்து இப்ப மீனா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. முத்துக்கிட்ட சொல்லாம, முத்துக்கிட்ட பேசாம, மீனா இருக்கும்போது முத்துவும் கண்டிப்பா மீனா கிட்ட பேசவே மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த பிரச்சனைய அப்படியே பெருசாக்குவேன். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழவே கூடாதுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிருந்தா தான் நான் மனோஜ் கூட சந்தோஷமா என் வாழ்க்கைய பார்த்துக்க முடியும். அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, மீனா முத்துக்கிட்ட உண்மைய சொல்லிருவாங்க. என் நிலைமை என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உடனே வித்யாவும், ரோகிணி, நீ உன்னுடைய வாழ்க்கைக்காக நிறைய பொய் சொன்ன. ஆனா இப்ப மீனாவுக்கே பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியா செய்யட்டுமே. பாவம் மீனா. பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அதுலயும் பிரச்சனை செஞ்சா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்க, அந்த ஆர்டரை செய்யாம இருப்பாங்க. அப்புறம் ஒன்றும் நடக்க போறதில்ல. மனோஜ் மட்டும்தான் கிடைச்ச ஆர்டரை நல்லபடியா செய்யணும். அப்பதான் விஜயாத்தை என்னையும் மனோஜையும் பெருமையா பேசுவாங்க, பாராட்டுவாங்க. இங்க மீனாவுக்கும் நல்ல வருமானம் வந்தா, அப்புறம் விஜயாத்த மனசு மாறி மீனாவ மருமகளா ஏத்துப்பாங்களே. அப்புறம் அந்த வீட்ல நான் சந்தோஷமா இருக்க முடியாது. விஜயாத்தையோட மருமகன்னா இந்த ரோகிணி மட்டும்தான் வித்யா. என்னைக்கும் மீனாவால அப்படி ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ரோகிணி, பெரிய திறமசாலி தான் நீ. ஏன்னா பொய் சொன்ன, இப்ப பிரச்சனை செய்யவும் ஆரம்பிச்சிட்ட. நீ அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக இப்ப வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பார்த்து செய்றியா? பரவாயில்ல, பிரச்சனையில நீ மாட்டிக்காம இருந்தா சரிதான். உன்னை பத்தின எல்லா உண்மையும் மீனாவுக்கு தெரிஞ்சிருந்தும், மீனா உனக்கு உதவி செய்யணும், உன் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இங்க வந்து முத்துக்கிட்ட பேசாம அவங்க அம்மா வீட்ல போய் இருக்காங்கன்னா, மீனா உன்னுடைய வாழ்க்கைக்காக ரொம்ப யோசிக்கிறாங்க. கிறிஷோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறாங்க. அதனால மீனா உனக்கு உதவி செய்றாங்க. ஆனா நீ மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற. இந்த ஆர்டர்ல நீ எந்த பிரச்சனையும் செய்யாத. மீனாவுக்கு நல்ல வருமானம் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, என் வாழ்க்கைக்காக என்ன செய்யணும்னு எனக்கு தானே தெரியும். உனக்கென்ன? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீ சந்தோஷமா இருப்ப வித்யா. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. இந்த கல்யாணம் நடக்க நான் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன். ஏன் என் அம்மா என் கூடவே இருக்காங்க. எனக்குன்னு பையன் இருக்கான். என் குடும்பமே இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கேனே. அப்படி இருக்கும்போது மனோஜ் கூட என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக, இங்க விஜயாத்த என்ன மருமகளா எப்பயும் வந்து சந்தோஷமா பார்த்துக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மீனா எப்பயும் போல எனக்கு உதவி செய்யட்டும். ஆனா என்னால தான் மீனாவுக்கு பிரச்சனை வரவே போகுது. நான் கோகிலாவோட ஃப்ரெண்டு கிட்ட பேச போறேன். மீனா இப்ப எங்க வீட்ல இல்ல. அவங்க நல்ல மருமகளே இல்லன்னு அவங்கள இங்கேருந்து அனுப்பிட்டாங்க. அவங்க அம்மா வீட்ல தான் இருக்காங்க. மீனாவ நம்பி இந்த ஆர்டர குடுத்தா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இந்த ஆர்டர மீனா நல்லபடியாவே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட மீனாவ பத்தி பேசுவேன். எப்படியும் ஃபோன் பண்ணாங்கன்னா, மீனாவும் ஆமா என் அம்மா வீட்ல தான் இருக்கேன். கொஞ்சம் பிரச்சனையில அங்கேருந்து வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனா வந்து இந்த ஆர்டர செய்ய மாட்டான்னு முடிவெடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை செய்றது கண்டிப்பா மீனாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே இங்க வந்து வித்யா வந்து சொல்றாங்க, "ரோகிணி கொஞ்சம் கவனமா இரு. உன்னால பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா, இப்ப பொறுமையா இருக்கிற மீனா உன்னை சும்மா விட மாட்டாங்க. உண்மையும் சொல்வாங்க. அதே மாதிரி அ நீ எப்படி பிரச்சனை செஞ்சியோ, அதே மாதிரி மீனாவும் உனக்கு பிரச்சனை செய்வாங்க. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "மீனாவ பத்தி எனக்கு தெரியும். அவங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. என்ன மாரிலாம் யோசிக்க மாட்டாங்க வித்யா" அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. "சரி ரோகிணி, என்ன செய்றதா இருந்தாலும் பாவம் மீனா. அவங்களுக்கு நெறைய பிரச்சனையெல்லாம் தந்துட்டு இருக்காத. முத்துவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாரு. அதனால உன்னை பத்தின உண்மைய சொல்லாம, உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யணும்னு நெனச்ச மீனாவ கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் அப்புறமா பேசுறேன் ரோகிணி" அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. இங்க ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வித்யாவுக்கு என் வாழ்க்கைய பத்தி என்ன புரிய போகுது? வித்யா தன்னுடைய வாழ்க்கைய பத்தி தான் யோசிப்பா. அதனால எனக்கு இப்ப உதவி செய்றது கூட கிடையாது. என்னவோ இப்ப புதுசா எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா.
அதனால மீனா முத்துவுக்கு வித்யா எப்பயும் போல் சப்போர்ட் பண்ண தான் செய்வா. அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். இப்போ தான் மனோஜும் விஜயாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை மருமகளா விஜயாத்தை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் என்னை பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே மனோஜும் உன்னால தான் ரோகிணி நல்லபடியாக நான் பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு என்னை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. இப்போ நான் நல்ல பேர் வாங்குறத விட்டுட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் முடியாது. என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் என் வாழ்க்கையில் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்கள பற்றி என்னைக்கும் நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்ச ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போன மீனா யார்கிட்டேயும் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சத்யா சந்திரா கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. என்னம்மா நடக்குது இங்கே? அம்மா, மீனாக்கா கிட்ட பேசினா ரொம்ப கோவமா என்கிட்ட பேசாமல் இருக்காங்க. முத்துமாமா மீனாக்காவை கூப்பிட்டு வரலன்னு தெரியுது. அப்படி என்னதான் முத்துமாமா செஞ்சிட்டாங்கன்னு அக்கா இவ்வளோ கோவமா வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கா. பையெல்லாம் வேற எடுத்துகிட்டு வந்திருக்கா. எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் மீனாக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்ததே இல்லையேம்மா. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கா தெரியுமா அப்படின்னு சத்யா வந்து சந்திரா கிட்ட கேட்டுட்ருக்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, சத்யா எனக்கும் ஒன்றுமே புரியல. மீனா நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து எதை பற்றியோ யோசிக்கிறா. என்கிட்ட கூட சரியாக பேசலை. முத்து மாப்பிள்ளை மேலே அப்படி மீனாவுக்கு என்ன கோவம்னு தெரியல. நீ தான் இங்கே மாப்பிள்ளையை பார்த்து பேசணும். சீக்கிரமாக மீனாவை அவங்க வீட்டுக்கு அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இப்படி தான் பிரச்சனைன்னு சீதாவும் வந்து உக்காந்துட்டு இருந்தா. அப்புறம் மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ மீனாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. முத்து மாப்பிள்ளை வேற ஃபோன் பண்ணவும் இல்லை, மீனாவை பார்க்க வரவும் இல்லை. ரொம்ப பதட்டமாக இருக்குது தெரியுமா? யார்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் நிலமை இங்கே வந்து இங்கே மீனா கூட என் நிலமையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா பாரேன் அப்படின்னு சொல்ல. அம்மா, இதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. அக்கா தானே, நம்ம வீட்டுக்கு தானேம்மா வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். இல்லை முத்துமாமா கிட்ட நானே பேசுகிறேன். மாமாவை நான் கூப்பிட்டு வரேம்மா. கண்டிப்பாக அக்காவை அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம். ஆனால் இப்போ அக்கா கொஞ்சம் நிம்மதியாக நம்ம வீட்டில் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. எதை பற்றியும் மீனா அக்கா கிட்ட கேட்க வேண்டான்னு சொல்கிறாரு சத்யா. உடனே சந்திரா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் சரிதான். இத்தனை நாள் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டு எவ்வளவோ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கா மீனா. மீனா இங்கே மனசு வேதனையோடு வந்திருக்கா. அவங்க மாமியாரும் ஃபோன் பண்ணலை, அண்ணாமலை அண்ணனும் ஃபோன் பண்ணலை. அதனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வீட்லையாவது வந்து என் பொண்ணு மீனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. மீனா எங்கேயும் போகாமல் முத்து எந்த தப்புமே செய்யலை, நாம் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோமே, நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்காமல் இருந்தது சரியானு கூட தெரியலையே அப்படின்னு யோசிக்க, இங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டு வந்து மீனாவுக்கு அந்த ஆர்டரை பற்றி பேச ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மீனா ஃபோன் எடுக்காமல் இருக்க, மீனா அதை கவனிக்காமையே இருக்க. என்னாச்சு? மீனா ஃபோன் பண்ணால் பேசுவாங்க, முத்துக்கிட்டேயும் பேச முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியலையே, யார்கிட்ட கேட்குறது? மீனாவுக்கு பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கோம், அதை பற்றி பேச மீனாவை ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும்னு நினச்சா மீனா ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க. 2-3 நாள் நானும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். மீனா கிட்ட பேச முடியலையே, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு கோகிலாவோட ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ரோகிணி மீனான்னு எல்லாரும் ஒரே வீட்டில் தானே இருக்காங்க. ரோகிணிக்கும் நம்ம வந்து பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல, அப்போ ரோகிணி கிட்ட கேட்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க கோகிலாவோட ஃப்ரெண்டு. அந்த சமயம் ரோகிணி கோகிலாவோட ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். மீனா இந்த ஆர்டரை செய்ய விரும்பவே இல்லை. அவங்க இந்த ஆர்டரை நல்லபடியாக செய்ய முடியாது. அதனால் மீனாவுக்கு இந்த ஆர்டர் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நல்ல வருமானம் வரணும்னு நீங்கள் நினச்சாலும் மீனா இந்த ஆர்டரை செய்கிற நிலமையில இப்போ இல்லை அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி மீனாவுக்கு இந்த ஆர்டரை கிடைக்க விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்கு ரோகிணி கிளம்பி போகிறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கோகிலாவோட ஃப்ரெண்டு. மேடம், உங்களை பார்க்க தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். உங்கள் ஆஃபீஸ் வெளியில் தான் நிற்கிறேன் மேடம். இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களை பார்க்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, ரோகிணி உங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு காரணம் உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல மீனா, அவங்கள பற்றி பேசணும்னு சொல்ல ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ மீனாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்களா என்ன? என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அங்கே போய் பேசி பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கோகிலாவோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்த ரோகிணி கிட்ட கோகிலாவோட ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம், ஆமாம் மீனா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் மீனா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் நான் ஃபோன் பண்ணேன், மீனா ஃபோன் எடுத்து பேசலை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எங்கள் வீட்லேயே இல்லை, அதை பற்றி பேசிட்டு போகலான் தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க? நீங்களும் மீனாவும் ஒரே வீட்டில் மருமகளாக தானே இருக்கீங்க, அப்படி என்னதான் பிரச்சனை மீனாவுக்கு வந்ததுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு கேட்க, உடனே மீனா வீட்டில் யாரையும் கொஞ்சம் கூட மதித்து பேச மாட்டாங்க.
எப்போ பார்த்தாலும் மீனாவால் பிரச்சனை மட்டும்தான் வருது. பிஸ்னஸை கவனிக்கணும்னு சொல்லிட்டு என் மாமியாரை எதிர்த்து பேசுறது இந்த மீனாவோட வேலை. அது மட்டும் இல்லை, ரொம்ப கோவமாக பேசிட்டு என்ன காரணம்னு கூட சரியாக சொல்லாமல் இங்கே மீனா அவங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. இங்கே முத்துவும் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. முத்துவால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு மீனா சொல்லிட்டு நான் இனி எங்கள் அம்மா வீட்டிலேயே இருக்கிறேன். முத்து கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ விரும்பவே இல்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. முத்துவும் மீனாவும் ஒன்று சேர்ந்து தான் இங்கே வந்து அந்த ஆர்டரை நல்லபடியாக செய்கிறதா இருந்தது. இப்போ முத்துவும் மீனாவும் பிரிஞ்சு இருக்காங்க. மீனா பூ கொடுக்க கூட போகிறதில்லன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் இந்த ஆர்டரை மீனா இனி செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கே இல்லை. அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணப்போ கூட மீனா எடுத்து பேசாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கே தெரிய வந்திருக்கும் இந்த ஆர்டரும் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு முடிவெடுத்திருப்பாங்க போல. மீனாவை நம்பி முன்னாடி அவங்களோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆர்டரை கொடுத்தீங்க. இப்போ மீனா இருக்கிற நிலமையில தனியாக அவங்களால இந்த ஆர்டரை செய்ய முடியாது. பூ கொடுக்க கூட போக முடியாமல் இருக்கிற மீனா எப்படி பூ கட்டி எல்லா வீட்டுக்கும் கொடுக்க முடியும்? எப்படி இந்த ஆர்டரை எடுத்து செய்ய முடியும்? மீனா அதை உங்ககிட்டயே சொல்லியிருக்கலாம். என்ன செய்ய, நான் அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கேன். மீனா உண்மையை சொல்லலைனாலும் நானாவது உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். ஏன்னா எனக்கு நல்லபடியாக பிஸ்னஸ் நடக்கணுன்றதுக்காக பெரிய ஆர்டர்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அந்த நம்பிக்கையை நான் பார்த்துக்கணும்ல. அதனால தான் மீனாவை ரொம்ப நம்புனீங்க. ஆனால் மீனா இந்த பிஸ்னஸ் வேலையில் உங்களை ஏமாத்தணும்னு நினச்சிட்டாங்க போல. நல்ல வேலை, மனோஜுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்த மாதிரி இப்போ நீங்கள் மீனாவுக்கு எந்த பணமும் கொடுக்கலன்னு சொல்லும்போது, இன்னைக்கு மீனாவுக்கு பணம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இங்கே வர வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நல்ல வேலை மீனாவுக்கு நான் பணம் கொடுக்கல. ரோகிணி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? எதுக்கு கேட்குறேன்னா, மீனா கிட்ட நிறைய திறமை இருக்குது. அவங்க ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் செய்கிறது, மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுன்னு ரொம்ப திறமையாக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களே. இப்போ என்னாச்சு அவங்களுக்கு? ஏன் இப்படி வீட்டில் யாரையும் கொஞ்சம் கூட மதித்து பேசாமல் எதிர்த்து பேசுகிறதுன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க? மீனா ரொம்ப நல்லவங்கன்னு என் ஃப்ரெண்டு கோகிலா சொன்னதால தான் இந்த ஆர்டரை நான் மீனாவுக்காக கொடுத்தேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. மீனா வந்தால் தான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையில் யாரையும் என்னால் நம்ப முடியாதுல்ல. அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் மீனா மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. இவ்வளோ பேசியிருக்கேன், மறுபடியும் மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. மீனா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்களா? அந்த நம்பிக்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம், நான் மீனா கூட ஒரே வீட்டில் தான் இருந்தேன். நீங்கள் உங்களுக்கே தெரியும்ல. சொல்லப்போனால் மீனாவை நீங்கள் நம்பாதீங்க. இந்த ஆர்டரை அவங்க செஞ்சு முடிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கே இல்லை. இந்த ஆர்டரை நீங்கள் கொடுத்தாலும் அப்புறம் நீங்கள் தான் வந்து எதுக்கு இந்த மீனாவுக்கு ஆர்டரை கொடுத்தோன்ற மாதிரி நினைக்க வேண்டிய நிலைமை வரும். மீனா கிட்ட உங்களால் பேசவும் முடியாது. அதனால் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இந்த ஆர்டரை மீனாவுக்கு தரதை விட்டுட்டு பேசாமல் எனக்கு சிந்தாமணின்னு ஒருத்தவங்களை தெரியும், அவங்கள வர வைக்கிறேன். அவங்களும் டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப நல்ல டெக்கரேஷன் ஆர்டர் செய்வாங்க. நீங்கள் சொன்ன வேலையை அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. மீனா மாதிரி உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. என்னை நம்பி இந்த பூ கட்டி கொடுக்குற ஆர்டரை நீங்கள் சிந்தாமணிக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன உடனே அப்படிலாம் என்னால் செய்ய முடியாது. என் ஃப்ரெண்டு கோகிலக்கிட்ட நான் கேட்டாகணும். அதனால் நீங்கள் சொல்கிறீங்க மீனாவை பற்றி, நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல சிந்தாமணி, அவங்கள பற்றியும் நான் யோசிக்கிறேன். ரோகிணி, நல்ல வேலை மீனா ஏன் ஃபோன் எடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மீனா உங்கள் வீட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக நடந்த உண்மையை என்கிட்ட சொல்லிட்டீங்க ரோகிணி. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சிந்தாமணி மூலமாக இந்த ஆர்டரை நல்லபடியாக நீங்கள் முடிச்சு கொடுக்குறேன்னு வேற ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, நீங்கள் இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிங்க. இதுக்கப்புறம் எல்லா ஆர்டரையும் உங்களுக்கும் மனோஜுக்கும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. ரோகிணி நினைக்கிறாங்க, எப்படியும் மீனாவுக்கு இனி அந்த ஆர்டர் கிடைக்காது. சிந்தாமணியை பற்றி பேசியிருக்கோம்ல, சிந்தாமணியை வந்து இவங்க சரின்னு சொல்லிட்டா சிந்தாமணியை அனுப்பி பேச வைக்க வேண்டியதான். மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டர் சிந்தாமணிக்கு கிடைச்சா சிந்தாமணி சந்தோஷப்படுவாங்க. நான் அவங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கேன்னு எனக்கு நன்றி சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது எனக்கு உதவி வேணும்னா சிந்தாமணிக்கிட்ட நான் கேட்கலாம். ஆனால் மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு மீனாவை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு, மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா பேசிட்டு அங்கேருந்து ரோகிணி கிளம்பி வந்துடுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக. மீனா வீட்டுக்கு வந்த சீதா, மீனாக்கா, என்னக்கா நீ எப்பயும் ரெஸ்ட் எடுக்க மாட்ட? என்ன நீ சரியாக சாப்பிடாம இப்படி வந்து தனியாக உட்காந்துட்ருக்க? அக்கா உனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டாம், என் வீட்டுக்காரர் முத்து தான் ஃபோன் பண்ணியிருப்பாருன்னு சொல்லும்போது, அக்கா இல்லைக்கா, உனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கல்ல,
அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்கக்கா. நீ பேசினா தானே இந்த ஆர்டரை நல்லபடியாக நீ செய்வேன்னு நம்பிக்கையாக சொன்னா தானே அவங்க உன்கிட்ட பேசுவாங்க. நீ அவங்க ஃபோனை எடுக்கலன்னா அவங்க சந்தேகப்படுவாங்க. இந்த ஆர்டரை இவங்க செய்வாங்களா மாட்டாங்களான்னு ரொம்பவே யோசிப்பாங்கக்கா. என்ன உனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு முத்துமாமா எவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்ததெல்லாம் சரிதான். ஆனால் இந்த ஆர்டரை செஞ்சுட்டு நீயும் மறுபடியும் முத்துமாமாவும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சீதா. அப்படியா? எனக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்களா? நீ ஃபோன் எடுத்துக்கொடு. நான் கவனிக்கவே இல்லை. என் வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்ணுறாருன்னு நான் ஃபோனை எடுக்கவே இல்லை தெரியுமா? அவர்கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காகவே ஃபோனை எடுக்காமல் இருந்தேன். கோகிலா என்னை பற்றியும் என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினாங்க. அவங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுனால அவங்க மூலமாக எனக்கு உதவி கிடைக்கணும், இந்த ஆர்டர் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வரணுன்றதுக்காகவே எனக்காக கோகிலா பேசினாங்களே. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணியும் நான் எடுத்து பேசலைன்னா அவங்க ரொம்ப என்னை தப்பாக நினைப்பாங்க. நான் எப்படி யோசிக்காமல் இருந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்ததெல்லாம் சரிதான். அதுக்குன்னு என் வீட்டுக்காரர் மேலே உள்ள கோவத்தில் கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யாமல் இருந்தால் சரிப்பட்டு வருமா என்ன? நல்ல வேலை சீதா, நீ வந்ததுக்கப்புறமா தான் இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னே எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல, அக்கா நீ ஃபோனில் பேசுகிறத விட அவங்கள போய் ஆஃபீஸில் பார்த்துட்டு வாக்கா. வேணும்னா நான் உன் கூட வரேன். எப்பயும் முத்துமாமா தானே வருவார் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதான். நான் போய் அவங்கள பார்த்து பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நான் ஃபோன் எடுத்து பேசலன்னு உடனே இந்த ஆர்டரை வேறு யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? என் வீட்டுக்காரர் முத்து மேலே உள்ள கோவத்தில் நான் இந்த ஆர்டரை நல்லபடியாக செய்யக்கூடாதுன்னெலாம் யோசிக்கவே இல்லை. அவர் மேலே உள்ள கோவத்தில் ஃபோன் எடுக்காமல் இருந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணது எனக்கு உண்மையாகவே தெரியாது. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோகிலா கிட்டேயும் கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் பேசிட்டு வந்தாதான் இந்த ஆர்டரும் எனக்கு கிடைக்கும், கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். நான் பூ கொடுக்க போகலை. எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு இருக்கிற கோவம்தான். அதுக்குன்னு இந்த ஆர்டரை செய்ய மாட்டேன்னு அவங்க முடிவெடுத்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப தெளிவாக யோசிக்க, உடனே அடுத்த நாள் மீனா தனியாகவே அங்கே கோகிலாவும் கோகிலாவோட ஃப்ரெண்டும் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல, அவங்கள பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் கோகிலா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, என்னம்மா எங்கே இருக்க? என் ஃப்ரெண்டு இப்போ தான் உன்னை பற்றி சொன்னா. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டியாமே. உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனையா? இல்லை முத்து உன்னை புரிஞ்சுக்காமல் இருக்காரா? உன் மாமியாரை நீ ரொம்ப எதிர்த்து பேசுறியாமே. வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டியா? நீ பொறுப்பான மருமகளாக இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரோகிணி தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்ததுல நீ ஃபோன் எடுக்கலன்னு உடனே என் ஃப்ரெண்டு கோகிலா மீனா இந்த ஆர்டரை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு கோகிலா பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ரோகிணி என்னை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனாங்களா? இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு கேட்க ரோகிணி, என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்கள் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி மீனாவை நம்பி இந்த ஆர்டரை கொடுக்காதீங்க, மீனா இந்த ஆர்டரை செய்ய மாட்டாங்க, அவங்க பூ கொடுக்க போகிறதே இல்லை, அவங்கள நம்பி இந்த ஆர்டரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு கொடுக்க மாட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்ததா? இல்லை நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கீங்களா? என்னால் ரோகிணியை நம்ப முடியல. அதனால தான் மீனா உங்களுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்ல, இல்லை ரோகிணி சொன்ன மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் சந்தோஷமாக என் அம்மாவை பார்க்க போனேன், அவ்வளவுதான். இந்த ஆர்டரை நான் நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன். ரோகிணி எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ ரோகிணி எதுக்கு மீனா இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு கேட்க, இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பொய் சொல்லியிருக்காங்க, உங்களை ஏமாற்றிருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறேன் மேடம், உங்கள் ஃப்ரெண்டை போய் முதல்ல பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, சந்தோஷம் மீனா, இவ்வளோ தெளிவாக நீங்கள் பேசுனதுக்கப்புறமா இந்த ஆர்டரை நீங்கள் நல்லபடியாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் ஃப்ரெண்டையும் போய் பார்த்து பேசுங்க, அப்போ தான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோகிலா. கோகிலா அப்படி பேசுனதுக்கப்புறமா கோகிலாவோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க மீனா. மீனாவை பார்த்த உடனே முதல்ல கோகிலாவோட ஃப்ரெண்டு யோசிக்கிறாங்க, இந்த ஆர்டரை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கிறாங்க. மீனா கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடம், எவ்வளோ பெரிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்க, அதை சரியாக பயன்படுத்தாமல் நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசாமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், ஃபோன் எடுக்காததுனால தான் நான் கவனமே இல்லாமல் இருந்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், இந்த ஆர்டரை நான் நல்லபடியாக முடிப்பேன். எப்படி என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்களோ, உங்கள் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு இந்த ஆர்டரை கொடுத்தீங்களோ அந்த நம்பிக்கையை நான் பார்த்துப்பேன் மேடம் அப்படின்னு சொல்ல, அப்படி இருக்கும்போது ரோகிணி எதுக்காக உங்களை பற்றி இதெல்லாம் பேசணும்? ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மை தானே? உங்கள் மாமியாரை கொஞ்சம் கூட நீங்கள் மதித்து பேசுறது இல்லையா? வீட்டில் நிறைய பிரச்சனை செய்கிறீங்களா மீனா? என்ன மீனா, நீங்கள் மாறிட்டீங்களா? இல்லை எதுக்காக இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்க, இல்லை மேடம்,
நான் யாரையும் எதிர்த்து பேசல. யாரும் என்னை இந்த வீட்டில் புரிஞ்சுக்கல. நான் வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கேன்னு என்னை என் மாமியார் மருமகளா ஏற்றுக்காம என்னை ரொம்பவே ஏளனமாக பேசினாங்க. எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும்? அதான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தான். நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ரோகிணி நினைக்கிறாங்க. அதே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு விஜயாத்த பிரச்சனை செய்கிறாங்க. நான் எல்லாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையோட அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வெளியில் இருக்க வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் யாரும் என்ன தான் மதிக்கிறது இல்லை. மருமகளா என்னை யாரும் பார்க்குறதே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்னு சொல்ல, மன்னிச்சிருங்க மீனா, ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி நானும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வேற ஃபோன் பண்ணப்ப எடுக்கலையா, அதனால் இந்த ஆர்டரை ரோகிணி சொன்ன மாதிரி சிந்தாமணிக்கு கொடுக்கலான்னு கூட நினச்சேன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்ல, ஆமாம், நீங்கள் இந்த ஆர்டரை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு இந்த ஆர்டரை கொடுங்க, அவங்க இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு தருவாங்க, நல்லபடியாக செஞ்சு தருவாங்க அப்படின்னு இங்கே ரோகிணி சிந்தாமணிக்கு வேற சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அவங்கக்கிட்ட பேசலான்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்கள் வந்து நடந்த உண்மையை சொல்லிட்டீங்க. ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்கன்றதையும் புரிய வச்சிட்டீங்க. உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது மீனா. உங்கள் மாமியார் தான் சரியில்லை, அதனால தான் உங்களுக்கு இந்த நிலமை. இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்டர்லாம் உங்களை நம்பி நான் தருவேன். உங்களுக்கு நல்ல வருமானம் வந்தால் விஜயா உங்களை தேடி வந்து உங்களை மருமகளாக ஏற்றுப்பாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அம்மா வீட்டிலையே இருந்து இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரோகிணியை நம்பி இந்த ஆர்டரை கண்டிப்பாக சிந்தாமணிக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு கோகிலாவோட ஃப்ரெண்டு மீனா கிட்ட சொல்ல, மீனா ரொம்ப சந்தோஷமாக நாளைக்கே இதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் மேடம்னு சொல்ல, மீனாவுக்கு முன்பணமாக 1,00,000 பணத்தையும் கொடுக்குறாங்க கோகிலாவோட ஃப்ரெண்டு. மீனா அவங்கக்கிட்ட பேசிட்டு தனக்கு இருக்கிற நிலமையை புரிய வச்சுட்டு அந்த பணத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கோகிலாவோட ஃப்ரெண்டும் கோகிலாவும் மீனாவை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ரோகிணி தான் இடையில வந்து பொய் சொல்லியிருக்காங்க, ரோகிணியை நான் நம்பியிருக்கவே கூடாது, நல்ல வேலை ரோகிணியை நம்பி இந்த ஆர்டரை நான் சிந்தாமணிக்கு கொடுக்கல, அதுக்கு முன்னாடியே மீனா வந்து தெளிவாக பேசி புரிய வச்சுட்டாங்க, இந்த ஆர்டரை மீனா தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கோகிலாவோட ஃப்ரெண்டு. வீட்டுக்கு வந்த மீனாவுக்கு ரோகிணியை நினைக்கும் போது ரொம்ப கோபம் வருது. ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். ஆனால் ரோகிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லாமல் என் வீட்டுக்காரரை கூட நான் புரிஞ்சிக்காம எங்கள் அம்மா வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கேன். பாவம் என் வீட்டுக்காரர் முத்து என்கிட்ட பேசாமல் என் மேலே எவ்வளோ கோபமாக இருக்காரு. நான் அந்த வீட்டு மருமகளாக இல்லைனாலும் பரவாயில்ல, ரோகிணிக்காக உதவி செய்யணுன்றதுக்காக நான் இப்படி ஒரு முடிவெடுத்தா, இந்த ரோகிணி என்னடானா எனக்கு கிடைக்க இருக்கிற அந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச ஆர்டரை அங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு தரணும்னு வேற சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இப்படி இருக்கிற ரோகிணிக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும்? இப்போவே போகிறேன், ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறேன். என் வாழ்க்கையிலையா நீ பிரச்சனை செய்கிறேன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு ரோகிணியை எல்லாரும் முன்னாடி வசமாக மாட்டி விட தான் போகிறேன். போனா போது ரோகிணி ரொம்ப பாவம், ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, அவங்க விரும்பின வாழ்க்கையை சந்தோஷமாக வாழட்டுமே அப்படின்னு நான் நினச்சா, எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட வேற போய் பேசியிருக்காங்க எனக்கே தெரியாமல். என்னுடைய வாழ்க்கையிலேயே நீ பிரச்சனை செய்கிற ரோகிணி, உன்னை சும்மா விட்டுருவேனா என்ன? நான் வரேன் என் மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவமாக அங்கே கிளம்பி வராங்க. இங்கே இங்கே மீனாவோட அம்மா சந்திராவும் சத்யாவும் யோசிக்கிறாங்க. தன்னுடைய ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக கோகிலாவோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போன மீனா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்த உடனே நம்மக்கிட்ட பேசாமல் மறுபடியும் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு கோவமாக கிளம்பிட்டாலே. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மீனா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தானும் தெரியல, இப்போ எதுக்கு கோவமாக இங்கே விஜயா வீட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சத்யாவும் சந்திராவும் யோசிக்கிறாங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, ஆனால் மீனா என்ன முடிவெடுத்தாலும் சரியாக தான் இருக்கும்னு மட்டும் தெரியும் அப்படின்னு யோசனை பண்ண இங்கே வந்து தன்னுடைய மாமியார் வீட்டில் வந்து நிற்கிறாங்க மீனா. அப்போ ரோகிணி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ், ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க ரோகிணி நல்லா சமைக்கிறாங்களே அப்படின்னு பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறத அங்கே வந்து மீனா வந்து கவனிக்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. நல்ல பேர் வாங்க மீனா, இப்போ ரோகிணி வந்து இப்போ வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் இந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப முடியலனாலும் என்னால் வீட்டு வேலையை பார்க்க முடியாது, வீட்டு வேலையை செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ரோகிணி இப்போ நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, யாரும் என்னை கூப்பிட்டு வந்துடக்கூடாது, வீட்டு வேலையை பார்க்க மீனா வந்தே ஆகணும்னு விஜயத்தை முடிவெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி நல்ல பேர் வாங்குறதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காளா அப்படின்னு கோவமா மீனா வந்து நிற்க, உடனே மனோஜ், அம்மா அங்கே பாருங்களேன் மீனா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மீனாவோட ஞாபகமாகவே உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்த முத்து மீனாவை பார்க்க இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்துவுக்கு. ஆனால் வந்த மீனா யார்கிட்டையும் பேசலை.
அங்க நின்னுட்டு இருந்த ரோகிணிய பார்த்துட்டு பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன பார்க்குற அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி என்ன மீனா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீங்க எதுக்கு மீனா வந்தீங்கன்னு கேட்க, என் மாமியார் வீட்டுக்கு நான் வராம வேற யார் வருவா? இது என்னுடைய வீடு. நீ மட்டும் தான் மருமகளா என்ன? நீ மூத்த மருமகளா இருக்கலாம். ஆனா நானும் இந்த வீட்டு மருமக. உனக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம பொறுப்பான மருமகன்னு நல்ல பேர்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா உன்ன மாதிரி நான் யாரையும் ஏமாத்தல. ஆமா, என்ன பத்தி கோகிலாவோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுனியாமே? எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக நான் வீட்ல எல்லார்கிட்டயும் பிரச்சனை செய்யறேன்னு பொய் சொன்னியாமே? இனி இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வரமாட்டேன். எங்க அம்மா வீட்லயே தான் இருக்க போறேன்னு பேசுனியாமே? அது மட்டும் இல்ல, நீ என்னென்ன சொன்னேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் மறுபடியும் இங்க வரமாட்டேன்னு நினைச்சேல்ல, உனக்காக தான் நான் திரும்பி வந்திருக்கேன். உன்னை பத்தின உண்மையை சொல்றதுக்காக தான் நான் திருப்பி வந்திருக்கேன். எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்க முதல்ல நீ எதுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்ச? உனக்கும் மனோஜுக்கும் இந்த ஆர்டர் கிடைக்கணும்னு நினச்சது நான். முதல்ல பூ கொடுக்குற ஆர்டர் கிடைச்சது எனக்கு தான். அப்போ கூட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். பரவாயில்லன்னு நீ பொய் சொல்லி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினப்ப கூட அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், கோகிலாவோட ஃப்ரெண்டு கிட்ட மனோஜை பற்றி பேசி இந்த ஆர்டரை இங்கே மனோஜுக்கு வாங்கி கொடுத்தது நான் தான், இந்த ரோகிணி கிடையாது அப்படின்னு சொல்ல விஜயா பார்க்குறாங்க. இதெல்லாம் உண்மையானு கேட்க, ஆமாம் ஆண்டி உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் ரோகிணி கோகிலாவோட ஃப்ரெண்டு கிட்ட என்னெல்லாம் பேசினாங்க, இந்த ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு ஒவ்வொன்றையும் சொல்லி எல்லாரும் முன்னாடி ரோகிணியை வெளுத்து வாங்க முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பார்லலம்மா இப்படிலாம் செஞ்சிங்களா? அதான் மீனா ரொம்ப கோவமாக வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காளான்னு கேட்குறாரு முத்து. உடனே ரோகிணி, மீனா ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, மீனா என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படிலாம் நினைக்கல. எப்படியும் நீங்கள் ரொம்ப கோவமாக இருப்பீங்க, பூ கொடுக்க கூட போகலல்ல, அதான் இந்த இந்த ஆர்டரை செய்ய முடியாதுன்னு நினச்சி உங்களுக்காக தான் மீனா பேசினேன், என்னை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நீ எனக்காக பேசின? சிந்தாமணிக்கு இந்த ஆர்டர் கிடைக்கணும்னு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கியே, நீயா எனக்காக பேசுவ? இந்த ஆர்டரை நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடாதுன்னு நீ நினச்சதே நீ தான். எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்னால தானே என் அம்மா வீட்டுக்கு போனேன். அந்த உண்மையெல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்க, ரோகிணி உடனே அழுதுகிட்டே மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, மீனா மன்னிச்சிருங்க மீனா, இனி இப்படி செய்ய மாட்டேன் மீனான்னு சொல்லும்போது, உனக்கு இந்த ஆர்டர் கிடைக்காம நான் செய்கிறேன். எனக்கு இந்த ஆர்டரை கிடைக்க விடாமல் செய்யணும்னு நினச்ச நீயும் மனோஜும் இந்த ஆர்டரை செய்ய விடாமல் நான் செய்வேன். பார்க்குறியா ரோகிணி, என்னால் செய்ய முடியும். உன்னை பற்றின எல்லா உண்மையமும் கோகிலா கிட்டேயும் கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்வேன். அப்புறம் உனக்கும் மனோஜுக்கும் இந்த ஆர்டரை தரவே முடியாதுன்னு அவங்க முடிவெடுப்பாங்க. எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச நீ தான் பிரச்சனையில் வசமாக மாட்டிக்க போகிற. அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட நான் பேசிட்டேன், இந்த ஆர்டரை நான் தான் செய்யணும்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லிட்டாங்க. நீ மட்டும் இல்லை, வேற யார் என்ன சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. உன்னை விட என் மேலே தான் அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு மீனா சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் இங்கே ரோகிணி பேசின பேச்சுக்கு, ரோகிணி இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சதுக்கு தாங்க முடியாமல் அங்கே வந்த மீனா வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியை. மனோஜ், மீனா அப்படி செஞ்சிடாதீங்க. இந்த ஆர்டர் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் நிறைய யோசனை பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும்னா எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கணும் மீனா. ரோகிணிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மீனா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ரோகிணி உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு மனோஜ். ஆனால் மீனா ரோகிணியை இப்படியே விடக்கூடாது. இந்த ரோகிணி திருந்தவே மாட்டாங்க. ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு நினச்ச எனக்கே பிரச்சனை செய்யணும்னு நினச்சா சும்மா விடுவேனா என்ன அப்படின்னு ரோகிணியை பற்றின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மீனா. ரோகிணி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க மீனா.